வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், ஆதரவு கொடுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து என்ன? இந்தியா முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, பிஜேபி கைது பண்ணிடுச்சு அப்படிங்கிற தகவல் பெரும்பான்மையாக எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையும். இன்னும் கூடுதலாக அனைத்து பிஜேபி ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கி நாங்கள் கண்டன முழக்கங்களை எழுப்புவோம் அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு உடனே இன்றைக்கி பண்ணுறாங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும் டெல்லியில். ராகுல் காந்தி இன்றைக்கி கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலை சந்திக்க போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக தான் பார்க்கப்படுது. இந்தியா முழுக்க நேற்று ராகுல் காந்தி காசு இல்லைன்னு சொன்னதாகட்டும், இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால் அரெஸ்ட்டு. இந்த கெஜ்ரிவால் அரெஸ்ட்டு அவ்வளோ விரைவாக ஏன் பண்ணணும்? இதில் பிஜேபி பண்ண அந்த மூளை இருக்குல்ல, மக்கள் நலத்திட்டங்களை தாண்டி அழகாக தூக்கி வைக்கிறதுல ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த கேமை. கெஜ்ரிவால் தோத்துட்டாரா அப்படிங்கிறத தாண்டி கெஜ்ரிவாலுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. காலையில் அவரை அந்த உத்தரவாதம் அளிக்கிற கோர்ட்டுனோடனே தெரிஞ்சிருச்சு. அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தார். அவங்க மனைவி 2 பேர் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா முழுக்க இன்றைக்கி அமலாக்கத்துறை அப்படியே டேட்டா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் பர்சனல் விவரம்லாம் இருக்குங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கோர்ட்டில் பேச போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். இன்னும் குறிப்பாக அவர் கஸ்டடியில் எடுக்கக்கூடிய முயற்சி எடுபடுமாங்கிறது சந்தேகம். ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த மாதிரியான வழக்கில் உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை ரொம்ப நாள் நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு சரத்து இருக்குது. இன்னும் குறிப்பாக இதில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லை குற்றவாளியா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் இடி விடை சொல்லாத நிலையில் ஒரு பரபரப்பு கூடியிருக்கு. அகிலேஷ் யாதவ், இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பெரும்பாலும் இவர் நம்ம மகாராஷ்டிரா, இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் இதற்கு கண்டிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை எப்படி கொண்டு போகிறாங்க? ஏன்னா ஆம் ஆத்மியுடைய கெஜ்ரிவால் சிறையிலிருந்து சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி சொல்லிடுச்சு. சிறையிலிருந்து கெஜ்ரிவால் சிஎம்மாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இங்கே செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதுபோல் குற்றவாளின்னு சொல்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் சரத்தை சொல்லுது. அப்படி ஒருவேளை சிறையிலிருந்து அவர் முதலமைச்சராக இருந்தால் அது பிஜேபிக்கு பெரிய டஃப்பாக இருக்கும். ஏன்னா அது பெரிய விளைவுகள் இப்போவே அதிர்வலை ஏற்படுத்தும். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அறிவித்ததுக்கப்புறம் ஒரு அரெஸ்ட், இதான் முதல் தடவை ஒரு முதலமைச்சரையே. அப்போ மொத்தமாக ஒன்றா பிஜேபி பெரிய லெவலில் வெற்றி பெறும், இல்லைனா பிஜேபி பெரிய லெவலில் காலியாகும். அப்போ இந்த மாதிரி விபரீத நடவடிக்கையில் பிஜேபி ஈடுபடுவதன் நோக்கம் என்ன? 2 நாளைக்கு முன்னாடி சோனியா சொன்னது உண்மையா? எலெக்ஷனுக்குள்ளே காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான விளைவுகள். ஒருவேளை அடுத்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களை கைது பண்ணுவாங்களா? பிஜேபி எதையும் பண்ண எலெக்ஷன் நெருங்க எதுவும் பண்ணுமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடி இனிமேல் பிஜேபி சொல்வதை கேட்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது. அடுத்து நடக்கப்போவது என்ன? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு கட்சியுடைய தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கட்சி கலகலத்து போகும் அப்படிங்கிறது பல கட்சியில் சாத்தியம்தான். நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நம்ம வைகோ அவர்கள் உள்ளே இருக்கும்போது அந்த கட்சி என்ன நிலைமையில் இருந்தது. தலைவர் இல்லைன்னா அது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி வராது. ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி இதற்கு வேறுபட்டது. சில பேருக்கு அது தெரியலாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெல்லியில் கெஜ்ரிவால் முகத்தை வச்சு ஓட்டு வாங்குறாங்க. இங்கே முகம் அப்படிங்கிறதை தாண்டி ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ அதிமுக அப்படின்னா எம்ஜிஆர்ப்பா, ரெட்டலையில் யார் நிற்க வச்சாலும் ஜெயிக்க வைக்கலாம்பா. அம்மா யாரை சொன்னாலும் ஜெயிக்க வைக்கலாம்பா. சின்ன முக்கியம்பா, ரெட்டலைக்காக தான் மக்கள் ஓட்டு. இது அதிமுக. கம்யூனிஸ்ட் அப்படி இல்லை, அவங்க கொள்கை பேசுவாங்க. மார்க்சியம், லெனின், அவங்க பேசுகிறது நிறையா புரியாது. அதே போல் இங்கே ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் அப்படிங்கிறது டெல்லி மட்டும்தான். பஞ்சாபில் பகாவத் இருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் இருக்கார். கோவாவில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் இருக்கார். இப்படி இந்தியா முழுக்க அவங்க பெரும்பாலும் இந்த 8 ஸ்டேட்டில் வியாபித்திருக்காங்க. 8 ஸ்டேட்லேயுமே அந்த லோக்கல் லீடர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று நெட்வொர்க். இப்போ இந்த கம்யூனிஸ்டில் சொல்லுவாங்க, நீங்கள் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்குது, 10 மணிக்கு 8 மணிக்கு 7 மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்குதுன்னா 6:58க்கு எப்பா நம்ம இந்த வேட்பாளருக்கு போடணும், இந்த வேட்பாளர் இல்லை அவர் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காரு, அந்த வேட்பாளருக்கு போடணும்னா உடனே அந்த மாற்றக்கூடிய நெட்வொர்க் அவங்ககிட்ட இருக்குது, கரெக்டாக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். அதே போல் இங்கேயும் இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும், 10வது நாள் என்ன பண்ணணும், 5வது நாள் என்ன பண்ணணும், இது வரைக்கும் அவங்க திட்டத்தை தீட்டி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும்
கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணால் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொன்று ஒரு குழந்தை மாதிரி கேட்குற மாதிரி கேள்வி மக்கள் கேட்குற மாதிரி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கும். அதாவது கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள பூந்து ஆய்வு பண்ணாங்க தடயவியல் நிபுணர்கள்னு. ஏங்க கொலை நடந்தே 3-4 வருஷம் ஆகுது, இப்போ போய் தடயவியல் என்னங்க பண்ண போகிறான்னு கேள்வி வருமா இருக்காதா? அதே போல் கெஜ்ரிவால் மேட்ரு 8 சம்மன் 9 சம்மன் கொடுத்துட்டீங்க. அப்புறம் ஒரு மொபைலில் என்னங்க இருக்கும்? அவ்வளவு என்ன நமக்கு பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவர் இது அவங்க மனைவி இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. பண்ணுங்கள், நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கிறது. 8 தடவை இவருக்கு சம்மன் கொடுத்து ஏன் அப்போ அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபியோடைய சில விஷயம் மூவை நம்ம பார்க்கலாம். எதிராளியாக இருந்தாலும் அவங்களுடைய மூவ் கரெக்டாக பாருங்கள். அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, வேறு எதை பற்றியுமே சிந்திக்கல. அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கணும், என்ன பண்ணலாம்? சம்மன் கொடுத்துக்கிட்டே இரு. ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? சம்மனில் அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸில் பெயில் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு கேஸை போடு. அவர் மறுபடியும் கோர்ட்டுக்கு போடார். போகும்போது கோர்ட்டு சொன்னிச்சு அதெல்லாம் உத்தரவாதம்லாம் அளிக்க முடியாதுன்னு. சரியான டைம் காலையில் வந்தது, சாயங்காலம் உள்ள பூரு. இதில் என்ன ஒரு பெரிய எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம்னா, நீங்கள் அவருக்கு சம்மன் கொடுத்தது எதற்காக? அவர்கிட்ட சில விவரங்கள் கேட்குறதுக்காக. கரெக்ட். அப்புறம் எதுக்கு வீட்டில் சர்ச்சுக்கு போகிறீங்க? வீட்டில் 70,000 ரூபா பிடிப்பட்டதுங்கிறீங்க. வீட்டில் சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. 2.5 மணி நேரம் அவர் வீட்டில் போய் என்ன எடுத்தீங்க? அப்போ இது முதல்ல எடுத்துருக்கலாமே. இன்னொன்று அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 7 சம்மன் கொடுத்தது இவரை விசாரிப்பதற்கு. எது, உங்கள் வீட்டில் யாராவது வச்சுருக்கீங்களா பணம் அப்படின்னு கேட்குறதுக்கு. இப்போ கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்தோன்னா அழகாக வீட்டில் பூந்து சர்ச் எல்லாம் பண்ணி என்னங்க ஆவணத்தை எடுக்க முடியும்? லாஜிக்கே தப்பாக இருக்குது. அதாவது நிற்காத விஷயம்லாம் பிஜேபி பண்ணும். இன்றைக்கி பாரு, இந்த கவர்னர் இன்றைக்கி உள்ள டைம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை அவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எப்படியும் அதாவது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் அடித்து பார்ப்போம். மாங்காய் விழுந்தா விழுவுது, இல்லை யார் மேலேயாவது பட்டதுன்னா மன்னிப்பு கேட்டு போவோம், இல்லை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கதை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இல்லை நாங்கள் தள்ளி வைக்கிறோம், அது வைக்கிறோம்னு சொன்னோம்னா கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான வேலை. கஸ்டடியில் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறது என்ன பண்ணுவாங்க? கஸ்டடியில் எடுத்து அவர் உண்மையை சொல்லிட்டாரு, இல்லை அவர் மாட்டிக்கிட்டாரு. யாருமே இப்படி சொன்னதே இல்லை, வரலாறே இல்லையே. அதனால் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இருந்தாலும் ஒரு டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க இது எப்படி அது வரைக்கும்? அதான் மறுபடியும் சொல்கிறோம், ஆம் ஆத்மிங்கிறது ஒரு ஐடியா. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மற்ற கட்சி மாதிரி இல்லை அந்த கட்சி. இன்னும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை அடையாளம் படுத்தலை. இன்னொன்று இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் பெரிய கட்சினா காங்கிரஸ். இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களை தூக்கி உள்ளே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய நியூஸ். ஆனால் என்ன சிக்கல், ஏன் பிஜேபி அதை பண்ண மாட்டேதுன்னா, கெஜ்ரிவால் ஆம் ஆத்மினா கெஜ்ரிவாலை தெரியும், திமுகனா ஸ்டாலினை தெரியும், அகிலேஷ் யாதவ் தெரியும், தேஜஸ்வி லாலு தெரியும். ஆனால் நீங்கள் காங்கிரஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி 3 பேர் இருக்காங்க. 3 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கி உள்ள வைக்க முடியுமா? சரி, பிரியங்கா காந்தி தூக்கி எப்படி உள்ளே வைப்பீங்க? ராகுல் காந்தி உள்ளே வச்சுருங்க, பிரியங்கா காந்தி உள்ளே வச்சிங்கன்னா மக்களுக்கு தெரிந்த ஒரு முகவங்க இருக்காங்க, அவங்க களத்தில் நிற்கும் போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பிஜேபிலாம் நினைக்காம இல்லை. உடனே பிரியங்கா காந்தி இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய கண்டனம் கொடுத்துக்கிறோம். ராகுல் காந்தி வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கி கூட்டம் பண்ணி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது பாதகமாக சொன்னாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் பார்ப்போம். அப்படியே இல்லாட்டினா கூட அவருக்கு வெளியில் வந்தாலும் ஹீரோ தான், உள்ளே இருந்தாலும் ஹீரோ தான், அவ்வளோதான் நம்ம சொல்கிற மாதிரி. ஜெயிலுக்கு இவர் இங்கே இருக்க சொல்கிற மாதிரி, அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஹீரோ தான் அண்ணாமலை தான் சொன்னார் அமர் பிரசாத் ரெட்டிக்கு. அமர் பிரசாத் ரெட்டி அவர் வேறு இவர் வேறு இருந்தாலும் சொல்கிறோம், ஒரு இந்தியா முழுக்க மற்ற எல்லா பிரச்சனையிலையும் தாண்டி இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை பேச வச்சுருக்காங்க. அப்படின்னா பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இதை அவர் உள்ள தூக்கி போட்டால் ஓட்டு போயிடும், இன்னும் கொஞ்சம் மக்கள் டைவெர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அடின்னு தொடர்ந்து மக்களை ஒரு அளவுக்கு மேல் அடிக்கிறீங்க. ஓடி போய் ஓட்டு போட போகிறாங்க பிஜேபி ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க, சீப்பை மர வச்சுட்டா கல்யாணம் முடிகிற மாதிரி. இதெல்லாம் கேலி கூத்தார விஷயமா இருக்குது. எப்பயுமே அங்கே இந்திய மக்கள்கிட்ட யாரோன்னு எடுத்து இது வரைக்கும் இந்தியாவில் சிறைக்கு ஒருத்தர் போகிறாரு, இல்லை இறக்குறாரு, இந்த அனுதா போட்டு யாருக்கு கிடைக்கும்? இறந்தால் அனுதா போட்டு யாருக்கு கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. கெஜ்ரிவால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவர் குற்றவாளின்னு இந்திய மக்கள் நினைக்கிறாங்களா? நம்ம அதான் கேட்குறோம். இந்திய மக்கள் மொத்தமே ஐயோ அவங்க குற்றவாளிங்க, அவங்க ஓட்டே போடக்கூடாது. இங்கே ஜெயலலிதா அம்மா எலெக்ஷனில் நின்று அவங்க 2 தொகுதியில் தோத்தாங்கல்ல, ஜெயலலிதா வரவே கூடாதுன்னு மக்கள் தோக்கடிச்சாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கோபம் இருக்குதா? இன்னும் நீங்கள் தான் 10 வருஷம் உங்கள் மேலே தான் அவ்வளோ கோபம் இருக்குது. இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியல.
மறுபடியும் சொல்கிறோம், இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டு நினைக்காதீங்க. யூபி, குஜராத் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த தடவை அடி வாங்க போகுதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நடுநிலையான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வாக்குகள் உங்களை விட்டு போகுது. குறிப்பாக ஏழை மக்களுக்கு இப்போ அவங்க கேட்குற கேள்வி, சாதாரண ஒரு முக்கிய முதலமைச்சருக்கே இந்த கதினா சாதாரண மக்களுடைய கதி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனையும் பாதிக்கும். கடவுள் ரைட்டுங்க, என்னங்க மோடி ஓவராக பண்ணுறாரு, அடுத்து வந்து யாருமே கட்சியை நடத்த முடியாதுன்னு இன்னும் எல்லா கட்சியும் வேகமாக வேலை பார்க்க போகிறாங்க. தொடர்ந்து சொல்கிறோம், அவர் உள்ளே இருந்தாலும் ஹீரோ, வெளியில் வந்தாலும் ஹீரோ. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ், உண்மையிலே சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகவும் இவங்க தூக்கி இருந்தால் நிலைமை வேறு. கரெக்டாக கூட்டணிக்கு போய் எல்லாம் முடிஞ்சு வேட்பாளர்லாம் போட்டு தூக்குறாங்கன்னு ரூட் கிளியர். இனிமேல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரவே வேணாங்க, அவர் ஃபோட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம சொன்னோம்ல ஆம் ஆத்மி ஒரு வித்தியாசமான கட்சின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, டெல்லி ஃபுல்லாக முகமுடி, இந்த 24ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, அதே மாதிரி குஜராத்தில் அவர் முகமுடி, இது யூபி எல்லா இடத்துல அவர் முகமுடி போட்டு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாங்க. பாருங்க, எங்கள் ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணலாம், லட்சக்கணக்கான கெஜ்ரிவால் இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் கையை வச்சு சுட்டுக்குச்சு. அதுக்கு ஒன்று காரணம் பதற்றம். என்ன பண்ணுறோன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணணும். இங்கே பொன்முடிக்கு பிரச்சனை போகணும், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும், அதை பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே டெல்லியில் என்ன இப்போ சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, கெஜ்ரிவால் மேலே கோவம் இருந்தது, டெல்லியில் அந்த அம்பாலா மைதானத்தை கொடுங்க, விவசாயிகளை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும், நாங்கள் இவர் கொடுக்கல. அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக கெஜ்ரிவால் இருந்த கோவத்தை பொறுக்க முடியாமல் பிஜேபி இந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் வெளியில் விட்டிங்கன்னா மொத்தமாக பிஜேபி டோட்டலாக அவுட் ஆகிடணும். மொத்தமாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா 275 மெஜாரிட்டின்னு, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்கள், 200க்கு கீழே தான் இன்றைக்கி பிஜேபி போகும். இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம். அந்த 200 கிடைக்கிறது இவங்க நினைக்கிறாங்க மக்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அது வந்து பிஜேபி, அதாவது நீங்கள் எல்லாம் வெளியிடுகிறது அழுகிறது எல்லாம் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள் நிலவரம், இவங்க பண்ணுற வேலைகள் பதட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு முதலமைச்சரை கைது பண்ணீங்க, எலெக்ஷன் வரும்போது தான் முதலமைச்சரை கைது பண்ணுவீங்களா நீங்கள்? அப்போ எல்லா முதலமைச்சரும் என்ன மாதிரி யோசிப்பாங்க? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இவங்க கை வச்சது தேவையில்லாமல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொண்டு விட்டுருக்காங்க. பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலாவே பார்த்தா பெரிய நியூஸ் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், பாகிஸ்தானில் என்ன நடந்தது, இம்ரான்கானை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்க, அந்த கட்சி எவ்வளோ பெருசாக ஜெயிச்சது. அவரை வெளியே வச்சுருந்தா கூட அவ்வளோ ஜெயிச்சிருக்காதுங்க, உள்ளே வச்சதுனால தான் அந்த அளவுக்கு மக்கள் வந்தாங்க. மக்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் உத்தமர்களாக இருந்து அடுத்தவரை தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்களே உத்தமர்கள் இல்லை, எஸ்பிஐ இவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்தல் ஆணைய விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நிதி யோக்தா அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிதிக்குழு பரிந்துரையில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதானிக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கீங்க, தேர்தல் பத்திரமா உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தது, எங்கெங்கே இருந்தாலும் வந்தது, இந்த தகவலாம் பொது வழிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நீதி நேர்மை நாணயம் எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் மோடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சாதாரண மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், காலம் தக்க பதிலடி கொடுக்கும். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிச்சோன்னு நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.